வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு ஆப்பிள் விலை ரூபாய் 60, ஒரு கொய்யாவோட விலை ரூபாய் 90 மற்றும் ஒரு மாம்பழத்தினுடைய விலை ரூபாய் 60. ஒரு மாதுளையோட விலை எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். இதை பார்த்தோட நம்ம என்ன நினைச்சக்கூடாது, இது ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் அப்படின்னு நினைச்சக்கூடாது. அப்ப ஒரு ரீசனிங் கொஸ்டினையும் நமக்கு தேவையா இப்படி கேட்கலாம். இது ஒன்றும் கிடையாது, அதனுடைய ஆங்கில எழுத்துக்கள் இதை பார்க்கணும். இதை ஆப்பிள பார்த்துக்கோங்க. ஆப்பிள் APPLE ஆப்பிளோட விலை 60 ரூபா. ஓகேங்களா. அடுத்து கோவா கோவா GUAVA அதோட விலை ரூபாய் 90. அடுத்து மேங்கோ MANGO மேங்கோவோட விலை 60 ரூபா. அடுத்து போமக்ரானட் மாதுளை BOMEG போமக்ரானட் இதனுடைய விலை என்ன, அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. இப்ப இதுல ஆங்கில எழுத்துக்கள்ல வவல்ஸ் என்னது, உயிரெழுத்துக்கள் AEIOU இதை வச்சுதான் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது சால்வ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ல எத்தனை வவல்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. A1 E1 இது ரெண்டும் ஆங்கில எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும், ஒவ்வொரு ஆங்கில உயிரெழுத்துக்கும் 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க, 30 கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு 30, இது ஒரு 30, மொத்தம் 60. அடுத்து கோவா, அதுல பாருங்க கோவால AU இருக்கு, 2 A இருக்கு, ஒரு U இருக்கு. அப்ப 3 லெட்டர் வவல்ஸ் இருக்கு. அப்ப 3 × 30 3 9, ஒரு உயிரெழுத்துக்கு 30 அப்படிங்கிறது வேல்யூ. ஓகேங்களா. அடுத்து மேங்கோ பாருங்க, A இருக்கு, O இருக்கு, 2 உயிரெழுத்து இருக்கு. அப்ப 2 × 30 23 6 அல்லது 30 + 30 60. ஓகேங்களா. அடுத்து போமக்ரானட் பாருங்க, OE A 2 தடவை இருக்கு, அடுத்து E இருக்கு. அப்ப 1 2 3 4 5 உயிரெழுத்து இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் 30 கொடுத்தோம் அப்படின்னா 5 × 30 5 15, அப்ப 150 ரூபாய். ஆப்ஷன் டி 150 ரூபாய் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த பழங்களினுடைய ஆங்கில வார்த்தையில என்னென்ன எத்தனை உயிரெழுத்துக்கள், எத்தனை வவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு உயிரெழுத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 30 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 150 ரூபாய். இதை நம்ம பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது, ஏன்னா அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாம் ப்ரெஷர்ல நம்ம சொதப்பிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக மைண்டை ரிலாக்ஸாக நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. நன்றி.